அப்ப நான் கிளம்பலாங்களா? ஓ, சாராய கடையை மூடுறதுக்கு முன்னாடி போனல. ஏடா, சம்பாதிக்கிற மொத்தத்தையும் அங்கேயே கொண்டு போய் கொடுத்தா எப்படிரா? சரி, பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புன்னு சொன்னா அதையும் நீ பண்ண மாட்டேங்கிற. அவளையும் குழந்தைய பார்த்தா பாவமா தெரியல உனக்கு? பட்டுன்னு கிடைக்கட்டும் முதலாளி. என் கூட வரும்போது சும்மா வந்தவதான். அப்பவே சொன்னேன், வரும்போது கொஞ்சம் நகையை கொண்டு வாடி அப்படின்னு. வந்திருந்தான்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். அவளுக்கு தோணலையா? அப்ப அதனாலதான் நீ குடும்பத்தை கண்டுக்க மாட்டேங்கிற, அப்படிதானே? குழந்தைக்காவது பாடுறா. ஓ, நான் கிளம்புறேன் முதலாளி. கொஞ்சம் குடிச்சிட்டு போ. வேண்டாம், ஒரு கிளாஸ் அது குடிடா. இல்ல முதலாளி, இது எனக்கு பிடிக்காது. ஓ, அப்ப நான் சரி. தாசு, இப்ப போன அந்த கட்சிக்காரனை இவனையும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது. முதலாளி கொஞ்சம் ஒரே பெக்கு. அப்ப நீங்க இல்லாத பத்தா எடுத்து அடிக்கணும். ஏண்டி, யாரு பாக்குறதுக்கு இப்படி பாதுராத்துல அலங்காரம் பண்ற? அது என்னடி என்ன பார்த்து அப்படி முறைக்கிற? இந்த பார் கிழவி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா சாராயத்தை குடிச்சிட்டு என்கிட்ட வம்புக்கு வந்தேன்னு வையே, உன்னால என்ன என்னடி பண்ண முடியும்? சனிய, எங்கேயாவது போய் படுத்தூங்கு. ஏ, நான் பேசுறதாண்டி உனக்கு கோவம் வருது. இந்நேரத்துல யாரு பார்க்க நீ இவ்வளவு அலங்காரம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நல்ல திறமசாலியானவன் கார்த்திகேயன். முதலாளிய நல்லா ஏமாத்தி அவன் செம்மையா சேர்த்து வச்சிருக்கான். நீ மனசு வச்சா அதுல கண்டிப்பா இங்க ஒரு பங்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அலங்காரம் மட்டுமே போராதே அறிவு கட்டவள. அதுக்கு சாமர்த்தியம் வேணும், சாமர்த்தியம். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடி கிழவி? இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதான். அவன் வரமாட்டான்டி, வரமாட்டான். அதுக்குன்னு சில டெக்னிக் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லி கொடுக்கறேன், நீ என்கிட்ட கத்துக்க. ஐயோ, உன்னை இப்ப நான் சாவடிக்க போறேன் கிழவி. உள்ள எங்கேயாவது போய் படு தொலைய வேண்டியதானே? எல்லாம் என் தலையெழுத்து. ஏங்க, வீட்ல எதுவுமே இல்ல. குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும்ல. லீலா அக்கா கிட்ட அரிசி வாங்கிதான் 2 நாள் கஞ்சி வச்சது. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதுங்க உங்க குழந்தைங்க தானே. பட்னியில சாவ சொல்றீங்களா? என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்ல. ஓ, தண்ணி அடிக்க காசு இருக்கு, வீட்டு செலவுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்க காசு இல்லல்ல. கொஞ்சம் கூட மனுஷனுக்கு நிம்மதி இருக்கா? பணம் பண்ண உன்னை பத்தி நான் என்ன சொல்றது?
நீயா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க. நான் என்ன பண்றதுக்கா? வேலை ஏதாவது இருந்தா குழந்தைங்களோட பசியாவது போக்கிருக்கலாம். ஆனா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவ ஏன் இப்படி ஆயிட்டான்னு தான் புரிய மாட்டேங்குது. குழந்தை குட்டிங்கன்னு வந்துட்டா சண்டை குறையன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப ஏன் கதையை எடுத்து, இது கொஞ்சம் பழசுதான். இருந்தாலும் இத நீ வீட்ல போடலாம். ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகும். உன் குழந்தைங்க மூலமா உனக்கு நல்லது நடக்கும். இவளை பத்தி யோசிக்கும் போதுதான் மனசு வலிக்குது. என் அப்பா அம்மாவோட சாபமா தான் இருக்கும். தங்கத்தை குடுக்கற மாதிரி எல்லாம் அளந்து குடுக்கற. காசும் நீங்க எண்ணி பார்த்து தானே கொடுக்குறீங்க. அவரும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காரு, அதனாலதான் இப்படி. கௌசல்யா சொன்னது உண்மைதான். உங்களுடைய கஷ்டத்தை போக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, உன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டு வந்துட்டாளா? அது சரி, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? அடுத்த பிரசவத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. அது சரி, உங்க மேஸ்திரியோட பொண்டாட்டி வந்திருக்கு பார்க்கல? என்ன இந்த பக்கம்? என்னடா கேள்வி கேக்குற? எதுக்கு இங்க கடைக்கு வருவாங்க? பொருள் வாங்கத்தான். ஆனா காசு இல்லாம கடனுக்கு தர மாட்டேன். கடனாலாம் வேண்டாம். நீ பைய குடுமா. இந்தா அவளை குறை சொல்லி என்ன பண்றது? அவன் காசை கொடுத்தாதானே இவ கடையில வந்து காசு கொடுத்து வாங்குவா. அரிசிய போடு. அது என்னது, அவன் வேற எங்கேயாவது காசை கொடுக்கறானா? அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இந்தாமா, இந்தா. கொஞ்சம் இருமா வரேன். நான் உங்ககிட்ட இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அதுக்காக தான் நான் சொல்றேன். பொம்பளைங்க கொஞ்சம் விவரமா இல்லைன்னா கடைசியில உட்காந்து அழ வேண்டியது இருக்கும்.